بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا பாலஸ்தீனத்துடைய வரலாற்றை பற்றி நாம் அறியவிருக்கின்றோம். பாலஸ்தீனம் இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய பாலஸ்தீனத்துடைய அல்லது நம்முடைய புண்ணிய தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு அறிய வேண்டிய பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல தகவல்கள் நாம் அறிய வேண்டிய தகவல்கள் இருக்கின்றது. இந்த செய்தியை நாம் அறிந்தால்தான் இஸ்லாமிய சமூகம் ஏனைய சமுதாயங்களுக்கு என்ன செய்தது, நமக்கு என்ன திரும்ப கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய முழு செய்தியையும் நம்மால் உணர முடியும். எனவே இந்த தகவலை ஏற்கனவே சொன்னதை போன்று ஆரம்பம் முதல் இதனுடைய 3 வாரமும் முழுமையாக வந்து இந்த செய்தியை கேட்பதற்காக அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக இன்றைய தினம் நாம் பார்க்க போகக்கூடிய செய்தி பாலஸ்தீனம், அதுவும் ஜெருசலம் என்று நாம் அழைக்கப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை உள்ளடக்கிய அந்த நகரம், மலை குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய அந்த நகரம், அந்த நகரம் இஸ்லாமிய ஆட்சியில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் முஸ்லிம்களுடைய கைவசம் வந்தது முதல் முஸ்லிம்களிடமிருந்து திருப்பி எடுக்கப்பட்டது. அதாவது சிலுவை போராளிகள் வந்து ஜெருசலத்துடைய வாசலுக்கு வெளியே வந்து நின்று 1 மாத காலம் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதற்கு பின்னர் அந்த ஜெருசலம் நகருக்குள்ளாக நுழைந்தது வரை முதல் பகுதி. இரண்டாவதாக இழந்த ஜெருசலத்தை இஸ்லாமிய சமூகம் மீட்டெடுத்தது. சாதாரணமாக மீட்டெடுக்கவில்லை. எந்த தாயும் இது போன்ற ஒரு குழந்தை என்னுடைய வயிற்றில் வந்து பிறக்க மாட்டானா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு வீரனாக தீரனாக ஒரே நேரத்தில் வீரத்துடையவும் கருணையுடையவும் அடையாளமாக இருந்த, இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகம் கூட போற்றக்கூடிய சுல்தான் சலாவுதீன் அய்யூபியுடைய அந்த காலகட்டத்தில் நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, இழந்த ஜெருசலத்தை நாம் மீட்டெடுக்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சியோனிசம் என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கையாக இருக்கக்கூடிய சியோனிசம், அது எங்கிருந்து உருவானது, அதனுடைய உதயம் என்ன, அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது, எப்படி இன்றைக்கு இஸ்ரேலாக மாறி நிற்கின்றது, அவர்களுடைய திட்டம் என்ன, எத்தனை ஆண்டு கால திட்டம், அது எந்த நிலையில் இன்றைக்கு இருக்கின்றது என்பதை பற்றிய செய்திகளை இதில் பார்க்க போகின்றோம். இத்தோடு முதலாவது உலகப் போர் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றம், இஸ்லாமிய உலகுக்கு ஏற்பட்ட பேரழிவாக பேரிடியாக வந்த முதலாவது உலகப் போர் ஏற்படுத்திய அழிவு என்ன என்பதை பற்றியும், பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை போர், தற்போதைய நிகழ்வுகளை பற்றியும் எல்லாம் இந்த 3 வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் என்ன செய்ய போகின்றோம், பார்க்க போகின்றோம். அதிகமான செய்திகள் அல்லாமல் நாம் அறிய வேண்டிய செய்திகளை மட்டும் தொகுத்து இந்த வரலாற்று குறிப்பு தயாராக்கப்படுகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பாலஸ்தீனத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும், ஜெருசலத்தை வென்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள், அந்த ஒப்பந்தத்துடைய முக்கியமான செய்திகள் என்ன என்பதை பற்றியும், புனித போருக்கான சிலுவை போருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த போருடைய செய்திகளை பற்றியும், ஜெருசலத்தில் சிலுவை படை வீரர்கள் நுழைந்த போது நடந்த நிகழ்வுகளை பற்றியும் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தற்போதைக்கு பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். உலகம் கண்ட மிகப்பெரிய பேரழிவு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனப்படுகொலையுடைய எல்லா அடையாளங்களையும் அங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. ஜனநாயகத்துடைய மனித உரிமையுடையவெல்லாம் பேசக்கூடிய உலக நாடுகளுக்கு மத்தியில் எல்லோருடைய பார்வைகளுக்கும் முன்னால் ஒரு சமூகம் முழுவதுமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில்
19,000 பேர் குழந்தைகள். நாம் யாருக்காக வாழுகின்றோமோ, யாருக்காக தூங்குகின்றோமோ, யாரை நினைத்து காலையில் எழுகின்றோமோ, அது போன்ற குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய ஜனாசாவை ஏந்தி அலறி அழக்கூடிய தாய்மார்களுடைய செய்திகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகுடைய மனசாட்சி இந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் இன்னும் எழுந்த பாடில்லை. பேசுவதற்காக எண்ணக்கூடிய நேரத்தில் கூட வார்த்தைகள் இடரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வு மனிதர்களுடைய நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பள்ளிக்கூடங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன, மருத்துவமனைகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. உதவி பொருட்களை கொடுப்பதற்காக ஐநா சபை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உதவி மையங்கள், நிவாரண மையங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இது மனிதநேயமற்ற, விலங்குகளுக்கு போலும் இல்லாத ஒரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான கொடூரமான ஒரு போர் இன்றைக்கு இஸ்ரேலுடைய போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நாம் இந்த வரலாற்றுடைய செய்தியை நாம் பார்க்கின்றோம் என்பதை நம்முடைய இதயங்களில் முதலாவதாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெருசலம், பலஸ்தீன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜெருசலத்தை பொறுத்தவரையில், பலஸ்தீனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ஜெருசலம் ஒரு அழகான நகரம். இந்த நகரம் மலைக்கு மீதே அமர்ந்திருக்கக்கூடிய, மலை குன்றின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நகரம். 3000 வருடங்களுக்கு மேலான பாரம்பரியமான புராதான பெருமை கூறக்கூடிய நகரம். இந்த நகரத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு உண்டு. இந்த நகரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் என்று தங்களுக்கு தாங்களே சொல்லக்கூடிய 3 மதங்கள் உண்டு உலகில். ஆப்ரஹாமிக் ரிலிஜன் என்று அழைக்கப்படக்கூடிய 3 மதங்கள். அந்த மதங்களில் யூத, கிறிஸ்தவ, முஸ்லிம் மதங்கள், இந்த 3 மதங்களும் புனித மதங்களா, புனித ஸ்தலமாக எண்ணக்கூடிய ஒரு இடமாக ஜெருசலம் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம், இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையில் தி ஹோலி சர்ச் ஆஃப் ஹோலி செப்பல்கர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சர்ச்சுடைய புகைப்படம். இது எங்கே அமைந்திருக்கின்றது? ஜெருசலத்துடைய நகரில் அமைந்திருக்கின்றது. இயேசு சுமந்தார் என்று சொல்லக்கூடிய சிலுவை இங்கே இருக்கின்றது என்று கிறிஸ்தவர்கள் நம்புகின்றார்கள். இயேசு கொல்லப்பட்டு அடக்கப்பட்ட கல்லறை இந்த பகுதியில் அதன் மீதுதான் இது எழுப்பப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் நம்பக்கூடிய, அவர்களுடைய புனித ஸ்தலங்களில் மிகவும் புண்ணிய ஸ்தலமாக எண்ணக்கூடிய ஒன்றாக இந்த சர்ச் ஆஃப் ஹோலி செப்பல்கர் இருந்து கொண்டிருக்கின்றது. யூதர்களை பொறுத்தவரையில், யூதர்கள் தங்களுடைய 3000 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தமான நகரமாக ஜெருசலத்தை எண்ணுகின்றார்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசிகளாக அவர்கள் போற்றக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பூமியாக அதை எண்ணுகின்றார்கள். அந்த பூமி, அங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளிவாசல் அது இடிக்கப்படுகின்றது. இரண்டாவது மீண்டும் அவர்கள் எழுப்பிய பள்ளிவாசல் மீண்டும் இடிக்கப்படுகின்றது. அது இடிக்கப்பட்டதனுடைய நினைவாக, அந்த இடிக்கப்பட்டதில் அங்கே அவர்களுக்கு இரண்டாவது முறையாக இடிக்கப்பட்ட போது மீதமானது இந்த ஒரு சுவர் மட்டும்தான். இந்த சுவரை அவர்கள் வெஸ்டர்ன் வால், மேற்கு சுவர் என்றும், வெயிலிங் வால், அவர்கள் தங்களுடைய துக்கத்தை தீர்க்கக்கூடிய சுவராகவும் இதை எண்ணுகின்றார்கள். வருடத்துக்கு ஒரு முறை இந்த சுவருக்கு பக்கத்தில் வந்து தங்களுடைய மனக்குமரல்களை கொட்டி அழக்கூடியவர்களாக, அழுது புலம்பக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நகரத்தை பொறுத்தவரையில் மிக புராதனமான நகரம். இனி முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹ், மதீனாவில் இருக்கக்கூடிய நபியுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி, பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய 3 பள்ளிவாசல்களை தவிர வேறெந்த பள்ளிவாசல்களுக்கும் நன்மையை எதிர்பார்த்து பயணம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த தர்காக்கும் போகக்கூடாது, வேறெந்த பள்ளிவாசல்களுக்கும் போக முடியாது. நன்மையை எதிர்பார்த்து ஒரு புனித பயணமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
இந்த 3 பள்ளிவாசல்களுக்குத்தான் நாம் செல்ல முடியும். அதில் 3வது சொல்லப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் மக்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு உண்டு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? ஒரு நியத்தோடு இந்த பள்ளிவாசலில் வந்து 2 ரக்காத்து சுன்னத் தொழக்கூடியவர்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்து கொடுப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று நான் நம்புகின்றேன் என்று சொன்னார்கள். நபி சுலைமானுடைய நினைவு அந்த பகுதியில் அந்த பள்ளிவாசலை எழுப்பியது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் பார்க்கின்றோம். இனி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை பாருங்கள். மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே வருகின்றார்கள். உயிரை கைப்பற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடி கொடுக்கின்றார்கள். அடியோடு அல்லாஹ்விடத்திலே சென்று மரணிப்பதற்கு தயாராக இல்லாத ஒருவரிடத்தில் என்னை நீ அனுப்பிவிட்டாயா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு மாட்டுடைய காளை மாட்டுடைய முதுகில் அவருடைய கை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர் பிடிக்கட்டும், அதில் கிடைக்கக்கூடிய அளவு வருடங்கள் அவர் வாழ்வார் என்று சொல்ல, அது ஒரு நீண்ட செய்தி. அந்த வானவர் திரும்பவும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு அதற்கு பின்னர் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னர் மரணம் தான் என்று சொல்லும் போது அவ்வளவு ஆண்டு காலம் தேவையில்லை, நான் இப்போதே மரணம் அடைகின்றேன் என்று சொல்லிவிட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி பைத்துல் மக்திஸ் என்று சொல்லக்கூடிய புனித பூமிக்கு நெருக்கமாக அங்கிருந்து கல்லறையும் தூரத்தில் தம் அடக்கஸ்தலம் அமைந்தல் செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். அதற்கு பக்கத்தில் நான் மரணித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எண்ணிய ஒரு புண்ணிய பூமி. இன்னும் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகின்றது, உலகில் முதலாக அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கப்படுகின்றது. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம். எந்த பள்ளிவாசல் அது சொல்லுங்க? காபத்துல்லா. அப்பதான் தூக்கம் வராம இருக்கும். வரலாறு, சாதாரண வரலாறு படிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், அப்படியே தூங்கி விழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பெரிய அளவு கை வசலாம். வரலாறு பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்க. எனக்கு வரலாறு நல்லா பிடிக்கும். சரி, முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசலை பொறுத்தவரையில் காபத்துல்லா. 2வதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவை இரண்டிற்கும் இடையிலான கால அவகாசத்தை பொறுத்தவரையில் 40 ஆண்டுகள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது என்பதை பற்றிய பல செய்திகள் இருக்கின்றன. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு இடையில் 40 ஆண்டு காலம் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு உறங்கக்கூடிய அவர்களுடைய பாத சுவடுகளால் புண்ணியம் அடைந்த ஒரு பூமியாக இந்த பூமி இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியதற்கு பின்னர் முஸ்லிம்கள் முதலாக கிபிலாவாக எந்த பகுதியை நோக்கி தொழுதார்கள் என்று சொன்னால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எதிர்நோக்கித்தான் தொழுதார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 16 அல்லது 17 மாதங்கள் முஸ்லிம்கள் முன்னோக்கிய தொழுகையில் முன்னோக்கிய பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கின்றது மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்து கொண்டிருக்கு. அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லாவை முன்னோக்குவதற்காக சொன்னார். இன்னும் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராம் காபத்துல்லாவில் இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரு இரவில் அழைத்து சென்றான். அக்ஸாவுடைய சுற்றெல்லைகளை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு செய்தோம். அல்லாஹு யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு சொல்லுகின்றான். இந்த செய்தியில் அல்லாஹ் என்ன சொல்றான்? மிஹராஜுடைய செய்தியை எடுத்து சொல்லுகிறான்.
இஸ்ரா மிஹ்ராஜுடைய செய்தியை சொல்லுகின்றான். காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரு இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று சொல்லுகின்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாங்க? மிஹ்ராஜுக்கு போனாங்க. விண்ணுலக பயணத்திற்கு சென்றார்கள். வேற ஒரு சிறப்பும் உண்டு. அந்த பூமியில் தான் நபிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த நபிமார்களுக்கு யார் இமாமான்னு தொலை வச்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொலை வைத்தார்கள் என்ற செய்தியையும் புகாரியில் பார்க்க முடிகின்றது. சுப்ஹானல்லாஹ், எத்தனை எத்தனை சிறப்பு மிகுந்த பூமியாக இந்த பூமி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பூமி சாதாரணமான பூமி அல்ல. இது நபிமார்களுடைய பாதச்சுவடுகளால் புண்ணியம் அடைந்த பூமி. இந்த பூமி அல்லாஹுடைய வகை செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கிய பூமி. இந்த பூமி முதலாவது கிபிலாவாக முஸ்லிம்கள் அனைவரும் உற்று நோக்கிய தொழுகைக்காக திரும்பி நின்ற பகுதி புண்ணிய ஸ்தலம் இந்த பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜிற்கு சென்ற இடமாக இந்த பூமி இருக்கின்றது. இதை விட வேற என்ன தொடர்பு முஸ்லிம்களுக்கு வேண்டும்? மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் இதை விட வேற என்ன தொடர்பு வேண்டும்? இனி ஒரு செய்திக்கு வரேன். எந்த யூதர்கள் நம்மை இந்த நிலைமைக்கு ஆக்கி இருக்கின்றார்களோ, யாருடைய கைகளில் இன்றைக்கு எத்தனையோ லட்சம் பலஸ்தீனியர்கள் மாண்டாகி விட்டது. இன்றைய காலகட்டத்தில் கஸாவில் மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்களோ, அவர்கள் 3000 ஆண்டு காலமாக வசித்த நகரங்களில் ஒன்று ஜெருசலம். அவர்களுடைய வரலாறை பாருங்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு 586 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெருசலம் நகரம் தாக்கப்படுகின்றது. தாக்கியவர்கள் யார் என்றால் பாபிலோனியர்கள் தாக்குகின்றார்கள். அவர்கள் தாக்கி அந்த நகரை அழித்து சாலமனுடைய அந்த பள்ளிவாசல் என்று அழைக்கப்படக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த முதலாவது பள்ளிவாசலை முழுமையாக அழிக்கின்றார்கள். அழித்தது மட்டுமல்லாமல் அவர்களை அந்த நாட்டை விட்டே துரத்துகின்றார்கள். பாபிலோனியர்கள் என்ன செய்தாங்க? யூதர்களை ஜெருசலம் நகரிலிருந்து வெளியேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். திரும்ப எப்ப வந்தாங்கன்னு பாருங்க. பின்னர் பாரசீக படையுடைய உதவியோடு வர்றாங்க. அந்த பள்ளிவாசலை மீண்டும் எழுப்புகின்றார்கள். அதை அவர்கள் இரண்டாவது சாலமனுடைய ஆலயம், இரண்டாவது ஆலயம் என்று அவர்கள் அழைப்பார்கள். இரண்டாவது கட்டப்படுகின்றது. அவ்வாறு கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல், அந்த ஆலயம் ரோம தளபதி டைட்டஸ் என்று அழைக்கப்படுவதனால் மீண்டும் தாக்கப்படுகின்றது. ஜெருசலம் மீண்டும் தாக்கப்படுகின்றது. ரோம தளபதி அந்த இரண்டாவது ஆலயத்தையும் அழிக்கின்றான். அதில் மீதமானது எது மட்டும்தான்? ஒரு சுவர் காமிச்சனா இல்லையா? அந்த சுவர் மட்டும்தான் மீதமாச்சுது. இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? துன்புறுத்தப்படுகின்றார்கள். பாபிலோனியர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். ரோமர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். மீண்டும் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர், ஒரு 65 ஆண்டுகளுக்கு பின்னர், கிபி 135 என்ன செய்யறாங்க? மீண்டும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகின்றது. கிளர்ச்சி ஏற்பட்ட உடனேயே என்ன செய்யறாங்க? யூதர்களை அந்த நாட்டை விட்டே வெளியேற்றுகின்றார்கள். யூதர்கள் ஜெருசலத்தில் யாரும் நுழைய முடியாது என்கின்ற ஒரு நிலையை ரோமர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். எத்தனை வருஷத்திற்கு? 500 ஆண்டுகளுக்கு யூதர்கள் ஜெருசலம் நகருக்குள்ளால் வர முடியாது என்று ரோமர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க? தடுக்கின்றார்கள், வெளியேற்றுகின்றார்கள். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எங்க வர முடியும்? ஜெருசலத்துக்கு வர முடியும். வருஷத்துல ஒரே ஒரு நாள். எந்த நாள்? ரோமர்கள் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாவது பள்ளிவாசல் அழிக்கப்பட்டதா இல்லையா? அந்த அழிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுவதற்காக அந்த மேற்கு சுவரில் வந்து தங்களுடைய கண்ணீர் விட்டு அழுவதற்காக, தங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துவதற்காக வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இவர்கள் என்ன செய்ய முடியும்? இந்த ஜெருசலத்திற்குள்ளாக நுழைய முடியும் என்று தடுக்கப்பட்டிருந்தார்கள் யூதர்கள். 3000 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் யூதர்களை ஒரு மனிதர்களாகவே மதிக்காத நாகரிகங்கள் இருந்தன. அது பாபிலோனியர்களாக இருக்கட்டும், ரோமர்களாக இருக்கட்டும், இவர்களை துரத்தி அடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நீ பாருங்க, கிபி 637 இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து தொடங்கி பல்வேறு பகுதிகளை கைப்பற்ற தொடங்குகின்றது. அவ்வாறு கைப்பற்றி ஒவ்வொரு பகுதிகளாக எகிப்து, சிரியா, ஒவ்வொரு நாடுகளையாக கைப்பற்றி ஜெருசலத்தை
எல்லா பகுதியிலும், அதை சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முஸ்லிம்களுடைய கைவசம் வந்ததற்கு பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை அபூ உபைதத்து ஜர்ராஹ் என்று அழைக்கப்படக்கூடிய மிகச்சிறந்த அந்த தளபதியுடைய தலைமையில் ஜெருசலம் நகரை முற்றுகையிடுகின்றது. ஜெருசலம் நகரை பிடிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? முற்றுகையிடுகின்றார்கள். முற்றுகையிட்ட முஸ்லிம் படையினர்கள் ஜெருசலம் நகருக்கு எதிராக எந்த போர் முயற்சியும் செய்யவில்லை. என்ன செய்யல? போர் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. வெறும் முற்றுகை மட்டும் இடுகின்றார்கள். ஜெருசலம் நகருக்குள்ளாக அந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள், நான் ஏற்கனவே ஒரு சர்ச்சை காமிச்சேன் இல்ல, ஹோலி சர்ச் ஆஃப் செப்பல்கர்னு ஒரு சர்ச்சை காமிச்சேன். அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ட்ரூ கிராஸ் சொன்னா என்னது? இயேசு சுமந்த சிலுவை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலுவை, அந்த சிலுவை என்ன செய்யறாங்க? முஸ்லிம்கள் வர்றாங்கன்னு சொல்லி ஜெருசலம் நகரை இஸ்லாமிய படை முற்றுகையிடுகின்றது. முற்றுகையிட்ட இஸ்லாமிய படை ஜெருசலம் நகருக்கு எதிராக போர் செய்யவில்லை. காரணம் என்னன்னு சொல்லுங்களேன். என்ன காரணம்? ஒரு நகரை முற்றுகையிட்டால் வழக்கமா என்ன செய்வாங்க? கற்களை எறிவார்கள். பெரிய பாறாங்கற்களை, அதற்குரிய அந்த மெஷின்களை பயன்படுத்தி கற்களை எறிந்து கோட்டைகளுடைய மதல்களை உடைத்து உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்வார்கள். ஜெருசலம் நகருக்கு ஒரு பெரிய கோட்டை இருந்தது. அதற்குள்ளாக நுழைவதற்கான முயற்சிகளை முஸ்லிம் படை செய்யவில்லை. காரணம் என்ன? என்ன காரணம்? நான் இதுக்கு முன்னால சொன்னதுதான் காரணம். இந்த நகரம் நமக்கு சாதாரணமான ஒரு நகரம் அல்ல, இது புனிதமான நகரம். இங்கே இரத்தத்தை ஓட்டி இந்த நகரை கைப்பற்ற கூடாது என்ற அடிப்படையில் அபூ உபைதத்து ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கோட்டையை முற்றுகையிட்டு அப்படியே நிற்கிறாங்க. பல நாட்களாக கோட்டையுடைய பொறுப்பாளராக கிறிஸ்தவ குலபதி சோப்ரானியஸ் என்பவர் இருக்கின்றார். அவருக்கு என்ன நடைபெறுகின்றது என்பதை அவர் விளங்கிக் கொள்ளுகின்றார். இந்த நகரை இனி நம்மால் பாதுகாக்க முடியாது என்பது அவருக்கு தெரிகின்றது. இனி என்னதான் செய்தாக வேண்டும்? முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைப்பதற்காக அவர் ஒரு நிபந்தனை வைக்கின்றார். என்ன நிபந்தனை தெரியுமா? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கு வந்து ஜெருசலம் நகருடைய கோட்டையுடைய சாவியை எங்களிடமிருந்து நேரடியாக பெற வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரையில் மதீனா நகரை விட்டு அவர் வெளியே வருவதே இல்லை. அவ்வளவு ஆட்சி பொறுப்புடைய அவ்வளவு பணிகள் உண்டு. ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது. பல நாடுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ளாக இருந்தது. அரபு நாட்டில் ஹிஜாஸில் தொடங்கி பாகிஸ்தானுடைய சில பகுதிகள் உட்பட, துர்க்மெனிஸ்தான் உட்பட பல நாடுகளுடைய அதிபதியாக யார் இருந்தா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அப்படி இருந்த போதும் மதீனாவில் இருந்து அவர் வெளியே வருவதில்லை. மதீனாவிலேயே மரணமடைய வேண்டும் என்பதை விரும்பியவர். மதீனாவில் மரணமடைய வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு வாழ்ந்தவர். அவரிடத்தில் பலரும் கேட்பார்கள், மதீனா அமைதியான நகரமாக இருக்கின்றதே, எப்படி நீங்கள் ஷஹீதாக முடியும் என்று கேட்பார்கள். இரண்டும் நடந்தது. மதீனாவில் மரணமடைந்தார்கள், ஷஹீதுமானார்கள். உமர் ரலியல்லாஹு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தால்தான் சாவியை தருவதில் யார் சொல்றா? சோப்ரானியஸ் சொல்லுகின்றார். இறுதியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தகவல் சொல்லப்படுகின்றது. தகவல் சொல்லி சஹாபாக்களை கூடி ஆலோசித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு புறப்படுகின்றார். எப்படி புறப்பட்டார் தெரியுமா? ஒரு சாம்ராஜ்யத்துடைய அதிபர், ஒரு பெரும் சாம்ராஜ்யம், இன்றைக்கு உலகம் காண்பதில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களில் ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துடைய அதிபர் எப்படி புறப்பட்டார் தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அவரும் அவருடைய பணியாளுமாக புறப்பட்டார்கள். ஒரு பெரும் படை அவரோடு வரவில்லை, இரண்டே நபர்கள். ஒரு சாம்ராஜ்யத்துடைய அதிபதி, மக்கா மதீனா மட்டுமல்ல, யமன், பஹ்ரைன், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்தும், அதை தாண்டி ஈரான், ஈராக், ஷாம், சிரியா, துர்க்மெனிஸ்தான், பாகிஸ்தான் உட்பட சிந்துடைய ஒரு சில பகுதிகள் என்று பல பகுதிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அதிபர் ஒரு ஒட்டகத்தில் இருவராக புறப்படுகின்றார்கள். அவர்கள் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றார்கள். என்ன தெரியுமா? நான் சிறிது நடப்பேன், நீ ஒட்டகத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் பணியாளோடு. நீ ஒட்டகத்தில் நான் ஒட்டகத்தில் அமரும் போது நீ நடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தம். அது நேரம் நிர்ணயம் செய்து, இவ்வளவு நேரம் நான் இருப்பேன், இவ்வளவு நேரம் நீ இருக்க வேண்டும், நீதமான முறையில் ஒரு முடிவு செய்து புறப்படுகின்றார்கள். ஒரு பணியாளோடு மட்டுமாக
புறப்பட்டு வருகின்றார்கள். ஜெருசலம் நகரம் காத்திருக்கின்றது. மதீனாவை விட்டு வெளியே வராத ஒரு ஆட்சியாளருக்காக, கலீஃபாவிற்காக ஜெருசலம் நகரம் காத்திருந்தது. மக்கள் எல்லாம் வெளியே வந்து காத்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார். மிகப்பெரிய சக்கரவர்த்தி வருகின்றார். பாரசீக ரோம சாம்ராஜ்யங்களை தோற்கடித்த ஒரு சக்கரவர்த்தி வருகின்றார். அவர் அணிந்திருந்த ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். வரலாறு சொல்லுகின்றது, அவருடைய ஆடையில் 17 ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்தன என்று சொல்லுகின்றது வரலாறு. 17 ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்தது அவருடைய ஆடையில். அது கூட எப்படி ஒட்டுக்கள் போடப்படும்? இன்னைக்கு வெள்ளை ஆடையில் நாம ஒட்டு போட்டா என்ன செய்வோம்? சிவப்பு நிற நூலை பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி இருந்தாரு. அந்த ஆடையை பார்த்தால் ஒரு ஃபக்கீரை போன்ற ஒரு தோற்றமளிக்கக்கூடிய நிலையில் பயணம் செய்து வருகின்றார். மக்கள் காத்திருக்கின்றார்கள். சோப்ரானியஸ் உட்பட யார் இந்த சக்கரவர்த்தி என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகம் வருகின்றது. ஒட்டகத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். ஒட்டகத்துடைய சேணத்தை பிடித்துக் கொண்டு மற்றொருவர் நடந்து வருகின்றார். யார் கலீஃபா என்று தெரியவில்லை, யார் என்று தெரியவில்லை. சோப்ரானியஸ் உட்பட ஜெருசலத்துடைய மக்கள் அதிர்ந்து போகின்றார்கள். ஒட்டகத்தில் பணியாளை அமர வைத்து விட்டு, அந்த நேரம் பணியாளுடைய நேரம், அவர்கள் ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்துடைய அடிப்படையில் பணியால் சொல்கிறார், கலீஃபா ஜெருசலம் வந்து விட்டது, நீங்கள் ஒட்டகத்தில் அமருங்கள், எனக்கு சங்கோஜமாக இருக்கின்றது. இல்லை இல்லை, நாம் எவ்வாறு பேசிக்கொண்டோமோ அதே போன்று நீங்கள் அதில் அமருங்கள் என்று ஒட்டகத்துடைய கயிறையும் பிடித்து கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி ஜெருசலம் நகருடைய சாவியை பெறுவதற்காக வருகின்றார். மக்கள் எல்லாம் பார்த்து திகைத்து போன ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. வருகின்றார் சோப்ரானியஸ், அவரை எதிர்கொள்கின்றார். சோப்ரானியஸுக்கு புரிகின்றது, எதனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தோற்கடிக்க முடியவில்லை, ஏன் இந்த சாம்ராஜ்யத்தை நம்மால் தோற்கடிக்க முடியவில்லை. லட்சோப படை வீரர்கள், குறுகிய எண்ணிக்கையிலான முஸ்லிம் சாம்ராஜ்யத்துடைய அந்த படை வீரர்களை தோற்கடிக்க முடியாதனுடைய காரணம் இதுதான் என்பதை அந்த கிறிஸ்தவ குலபதி விளங்குகின்றார். அவரையும் அழைத்து கொண்டு அந்த ஹோலி சர்ச் ஆஃப் செப்பல்கருக்குள்ளாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சென்று அங்கே ஒப்பந்தம் இடப்படுகின்றது. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய சிலுவைகளை வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய வழிபாட்டு தலங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு முழுமையான மத சுதந்திரம் அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இடப்படுகின்றது. அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இடப்படுகின்றது. தொழுகையுடைய நேரம் வருகின்றது. செப்பல்கருடைய அந்த சர்ச்சில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருக்கின்றார்கள். தொழுவதற்கான நேரம் வந்தவுடன் அந்த கிறிஸ்தவ குலபதி சோப்ரானியஸ் சொல்லுகின்றார், உமரே நீ கலீஃபா அவர்களே, நீங்கள் இங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் இங்கே தொழுதால், இந்த சர்ச்சுக்குள்ளாக நான் தொழுதால், எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த சர்ச்சை நான் தொழுத விடம் என்பதற்காக உரிமை கோருவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சர்ச்சிற்கு வெளியே நின்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அங்கிருந்து புறப்படுகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் எழுப்பிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லுகின்றார்கள். அந்த பகுதியை யூதர்களை இழிவுபடுத்துவதற்காக குப்பை மேடாக ஆக்கி வைத்திருந்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பிய அந்த பள்ளிவாசலுடைய அந்த பகுதி எப்படி இருந்தது? குப்பை மேடாக இருந்தது. சாம்ராஜ்யத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அந்த கரங்களால் குப்பைகளை அகற்ற தொடங்குகின்றார்கள். கலீஃபா குப்பையை அகற்றும் போது படை வீரர்கள் பார்த்து நிற்பார்களா? படை வீரர்கள் எல்லாம் வந்து அந்த குப்பையை அகற்ற டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த பகுதி சுத்தம் செய்யப்படுகின்றது. மீண்டும் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கின்றார்கள். எந்த யூதர்கள் 500 ஆண்டுகளாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களில் 70 குடும்பத்தார்களை ஜெருசலம் நகருக்குள்ளாக வருவதற்குரிய அனுமதியை வழங்கி அவர்களை கொண்டு வந்து திரும்ப அங்கே என்ன செய்கிறார்கள்? தங்க வைக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள். அந்த யூதர்கள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களை கருவறுக்கின்றார்கள். குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் கொள்ளுகின்றார்கள். யூதர்கள் 500 ஆண்டுகளாக வெளியேற்றப்பட்ட அந்த பூமியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திரும்ப கொண்டு வருகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒப்பந்தம்! மனிதநேயத்துடைய, மனித உரிமையுடைய ஒரு பிரகடனமான ஒரு ஒப்பந்தத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கின்றார்கள்.
ஒரு மல்டி ஃபெய்த் சொசைட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பல மதங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். விளக்கமாக விரிவாக பேச வேண்டிய செய்தியாக இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில செய்திகள் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சி வருகின்றது. உமையாக்களுடைய ஆட்சியில் சிறப்புக்குரிய கலீஃபாவாக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கலீஃபா இந்த கட்டிடத்தை எழுப்புகின்றார். இது டோம் ஆஃப் த ராக் என்று அழைக்கப்படக்கூடிய மலை முகட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நினைவு சின்னத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இது என்னன்னா, எந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலிருந்து மிஹ்ராஜிற்கு சென்றார்களோ அதன் மீதாக ஒரு கட்டிடத்தை எழுப்புகின்றார். அதற்கு மீதாக தங்கத்துடைய தகிடுகளால் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அழகுபடுத்தப்பட்டது. அப்ப அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எப்படி இருந்துன்னு சிந்திச்சு பாருங்க. உலகுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம், செல்வ செழிப்புள்ள சாம்ராஜ்யமாக இருந்தது. அந்த இடத்தில் இப்படி ஒரு கட்டிடம் கட்டப்படுகின்றது. அவர் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்திலேயே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கட்டிடமும் கட்டுவதற்கான பணிகள் தொடங்குகின்றன. வரலாற்று செய்தியில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்துல் மலிக்குடைய மகன் வலீத் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலகட்டத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, நாம் பார்க்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன செய்யப்படுகிறது? கட்டி முடிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து 400 ஆண்டு காலம் பைத்துல் மக்திஸில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை, எந்த போரும் இருக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள், முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். யாராலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சிலுவைகளுக்கு பிரச்சனை இல்லை, யூதர்களுடைய சினகாகுகளுக்கு பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுடைய வழிபாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மல்டி ஃபெய்த் சொசைட்டியாக நல்ல முறையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. 1009ஆம் ஆண்டு வரை, 1009ஆம் ஆண்டில் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஜெருசலம் நகரை ஃபாத்திமியாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஷியாக்களுடைய ஒரு பிரிவினர்கள் என்ன செய்கிறார்கள்? கைப்பற்றுகின்றார்கள். ஷியாக்களுடைய இஸ்மாயிலி பிரிவை சார்ந்த ஃபாத்திமியாக்கள் கைப்பற்றுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு அரசன் வருகின்றான், 6வது அரசன். அவர் சுல்தான் என்று அழைக்கப்படக்கூடிய 6வது நபர். அவனுடைய பெயர் ஹக்கீம் பி அம்ரில்லா என்று அவனுடைய பெயரை நாம் பார்க்கின்றோம். இவன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய குழப்பத்தில் ஈடுபடுகின்றான். என்ன செய்கின்றான்? எந்த சர்ச்சில் நான் தொழுகை நிறைவேற்றினால் பிற்காலத்தில் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த இடத்தை உரிமை கோருவார்கள் என்று சொல்லி வெளியே சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்களோ அந்த சர்ச்சை இடிப்பதற்கு கட்டளையிடுகின்றான். அந்த சர்ச் ஆஃப் செப்பல்கர் என்ன செய்யப்படுகின்றது? இடிக்கப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஹக்கீம் பின் அம்ரில்லாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் தன்னைத்தானே அல்லாஹ் என்று அறிமுகம் செய்தான். நான் அல்லாஹ்னு சொன்னான். ஒரு கட்டத்தில் என்னவானான் என்று தெரியாத அளவிற்கு அவன் மாயமாக மாறி போகின்றான். அவனுக்கு பின்னால் வந்து அவனுடைய மகன் அவனுடைய கொள்கையை மாற்றி அதற்கு பின்னர் இந்த கட்டிடத்தையும் மீண்டும் எழுப்புவதற்கான, இந்த சர்ச்சையும் மீண்டும் எழுப்புவதற்கான பணிகளை செய்தான் என்று பார்க்கின்றோம். இந்த சர்ச்சுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ஒரு பைத்தியக்கார சுல்தான் என்றுதான் வரலாறு அவனை அழைக்கின்றது, ஹக்கீம் பி அம்ரில்லாவை. அந்த பைத்தியக்கார சுல்தானால் அது இடிக்கப்படுகின்றது. அவனுடைய மகன் மீண்டும் அதை கட்டக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 1095ஆம் ஆண்டில் ஒரு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. கிளர்மோண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பிரான்சுடைய நாட்டில் கிளர்மோண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியில் கூடிய ஒரு கூட்டத்தில் அன்றைக்கு போப்பாண்டவராக இருந்த போப் அர்பன் 2ஆம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த போப்பாண்டவர் ஒரு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பு என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு எதிராக புனித போரில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பு. இங்கு நாம் விளங்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களை புனித போர் செய்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி குற்றப்படுத்தக்கூடியவர்கள் உலக வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாக அழைப்பு விடுக்கப்பட்ட புனித போர் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. முஸ்லிம்களை காபிர்கள் என்று சொல்லித்தான் என்ன செய்தார்கள்? போருக்கு அழைப்பு விடுத்தார்கள். இவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள், இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் அழைப்பு விடுத்தார்கள். எந்த முஸ்லிம்கள் அந்த ஹோலி சர்ச் ஆஃப் செப்பல்கரை பாதுகாத்தார்களோ,
எந்த முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு சுதந்திரம் வழங்கினார்களோ, எந்த முஸ்லிம்களுடைய ஆட்சியில் 400 ஆண்டு காலம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் யூதர்களும் வாழ்ந்து வந்தார்களோ, அந்த முஸ்லிம்களை போப் அர்பன் இரண்டாமன் அந்த மீட்டிங்கில் வைத்து, அந்த சந்திப்பில் வைத்து சொல்லுகின்றார், they destroy the altars after having defiled them with their uncleanliness. அவர்களுடைய தூய்மையற்ற நிலையினால் அவங்க என்ன செய்யறாங்க? தூய்மையற்றவர்கள், அழுக்கானவர்கள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நம்முடைய பலி பீடங்களை இழிவுபடுத்துகின்றார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பலி பீடங்களை எல்லாம் இவர்கள் என்ன செய்யறாங்க? அழுக்குப்படுத்துகின்றார்கள், அதனுடைய தூய்மையை கெடுக்கின்றார்கள், நம்முடைய பெண்களை கற்பழிக்கின்றார்கள் என்றெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லி இவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும்? புனித போரில் ஈடுபட வேண்டும். இவர்களை கொல்லுவது என்னது ஆகுமானது என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதை பார்க்கின்றோம். அரசர்கள் எல்லாம் கூடியிருந்த அவையில் முஸ்லிம்களுக்கு எதிராக புனித போர் செய்வதற்கான முடிவு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் போப் அர்பன் இரண்டாமன் சொன்ன வார்த்தை, ஜியூஸ் உல்ட் என்று அழைக்கப்படக்கூடிய வார்த்தை, காட் வில்ஸ் இட். இறைவன் நாடுகின்றார். இறைவனுடைய பூமியில் இருக்கக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகின்றேன், இறைவன் நாடிவிட்டார், புனித போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். சிலுவை போருக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஒரு குழப்பமான சூழலாக இருந்தது. பல்வேறு புதிய சாம்ராஜ்யங்கள் அந்த காலகட்டத்தில் வந்திருந்தன. செல்ஜுக் சாம்ராஜ்யம் வந்திருந்தது. செல்ஜுக் சாம்ராஜ்யத்திற்கு பின்னர் செல்ஜுக் ஆஃப் ரூம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. முஸ்லிம் சாம்ராஜ்யம் சிறிது பலவீனம் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது. 1095 இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு 1096 முதலாவது சிலுவை போர் தொடங்குகின்றது. கிட்டத்தட்ட 60,000 1 லட்சம் படை வீரர்கள் ஐரோப்பாவுடைய இளவரசர்களும் பிரபுக்களுடைய தலைமையில் அரபு தேசங்களை நோக்கி படையெடுப்பதை பார்க்கின்றோம். அரபு தேசங்களை நோக்கி படையெடுத்து நிக்கியாவையும் ஆன்டியோக்கையும் எல்லாம் இவர்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகளையும் என்ன செய்யறாங்க? தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனம் உண்டு, நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். அவ்வாறு கருத்து வேறுபாடு கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு நிமிஷம், நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் என்ன ஆகிவிடுவீர்கள்? கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய பலம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். அந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக தங்களுக்கு இடையில் தன்னுடைய சகோதரன் தோற்க வேண்டும் என்பதற்காக சிலுவை போராளிகளுக்கு உதவி செய்த அலப்போவுடைய ஆட்சியாளனாக இருந்த ரிதுவானை போன்றவர்கள் இந்த படை முன்னேறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். 1099ஆம் ஆண்டு சிலுவை படை வீரர்கள் ஜெருசலம் நகருடைய வாசலை நோக்கி வருகின்றார்கள். பாத்திமி கவர்னர் இஃப்திகார் அத்-தௌலா என்பவருடைய ஆட்சி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜெருசலம் நகரை முற்றுகையிடுகின்றார்கள் சிலுவை படை வீரர்கள். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? முஸ்லிம்களுடைய முற்றுகையை பற்றி சொன்னேன். கத்தியின்றி இரத்தமின்றி ஜெருசலம் நகரம் கைப்பற்றப்பட்டது. ஆனால் சிலுவை படை வீரர்கள் அதற்கு தயாராக இருக்கவில்லை. 1 மாத காலமாக ஜெருசலத்திற்கு எதிராக மிகப்பெரிய போர் செய்யப்படுகின்றது. கற்கள் வீசப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் ஜூலை 15, 1999 ஜெருசலம் நகருக்குள்ளாக சிலுவை படை வீரர்கள் நுழைவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் நுழைந்தார்கள். ஜெருசலம் நகருக்குள்ளாக சிலுவை படை வீரர்கள் நுழைந்தார்கள். கிட்டத்தட்ட வரலாறு சொல்லுகின்றது, ஒரு 12,000 பேர் அந்த நகருக்குள்ளாக நுழைந்தார்கள் என்று சொல்லுகின்றது. இந்த 12,000 பேரும் நுழைந்து அந்த நகருக்குள்ளாக சென்று அங்கே கிடைத்தவர்களை எல்லாம் கொல்லத் தொடங்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம். 12,000 பேர் கிட்டத்தட்ட 70,000 பேர்களை அந்த நகரிலே கொன்று குவித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். சாதாரணமான கொலையாக இருக்கவில்லை. அதில் அந்த போரில் பங்கெடுத்தவர்களுடைய எழுத்துக்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள்,
சாலமனுடைய பள்ளிவாசலுடைய அந்த பகுதியில் சாலமனுடைய ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் நுழைந்தோம். நாங்கள் நுழையக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கடங்கால் அளவிற்கு இரத்தத்தில் நாங்கள் அந்த ஆலயத்திற்குள்ளாக நுழைந்தோம். சாலமனுடைய ஆலயத்தில் தங்கியிருந்தவர்களை நாங்கள் கொன்று குவித்தோம் என்று சொல்லுவார்கள். அதை போன்று எங்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக யூதர்களுடைய சினகாகுகளை நோக்கி யூதர்கள் சென்றார்கள். யூதர்களும் அவர்களுடைய பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் எல்லாம் சினகாகுகளுக்குள்ளாக அவர்களுடைய ஆலயங்களுக்குள்ளாக அபயம் தேடி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் சுற்றி வளைத்தோம். சுற்றி வளைத்து கொண்டு அந்த கட்டிடத்திற்கு நாங்கள் நெருப்பு வைத்தோம். நெருப்பில் இருந்து யூதர்கள் அந்த நெருப்புடைய அந்த கடினம் காரணமாக அந்த தேவாலயத்திற்குள்ளாக இருந்து கொண்டு அழுது புலம்பக்கூடிய நேரத்தில், கரியக்கூடிய நேரத்தில், அந்த வேதனையை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த தேவாலயத்திற்கு சுற்றும் நாங்கள் நின்று கொண்டு ஆனந்த நடனமாடினோம் என்று சிலுவை படை வீரர்கள் எழுதி வைத்த எழுத்துக்களை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருந்தது. மனித நேயத்திற்கு அப்பாற்பட்ட இது போன்றும் மக்களால் செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். இந்த போரில் கலந்து கொண்ட ரெய்மண்ட் அகில்லர்ஸ் என்பவர் எழுதுகின்றார், இந்த டெம்பிள் அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆஃப் சாலமன், சாலமனுடைய கோவிலில், சாலமனுடைய கோவிலுடைய வளாகத்தில் men rode up to their knees in and bridle reins, அதாவது மக்கள் தங்களுடைய இரத்த ஆறு முட்ட அளவிற்கு இரத்த ஆறில் நடந்து கொண்டு நாங்கள் சென்றோம். Indeed, it was just a splendid judgment of God that this place should be filled with the blood of the unbelievers. இது இறைவனுடைய ஒரு நீதியாக இருந்தது. இந்த இடம் இரத்தத்தால், காபிர்களுடைய இரத்தத்தால், யாரு, இறை நிராகரிப்பாளர்களுடைய இரத்தத்தால் இந்த இடம் நிறைய வேண்டும் என்பது, இந்த இடம் ஃபில் செய்யப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விதியாக இருந்தது என்று அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கின்றோம். வேறொருவன் எழுதுகின்றான், எங்களுடைய படை வீரர்கள் துரத்தி சென்றார்கள். கில்லிங் அண்ட் ஸ்லேயிங் even to the temple of Solomon, சாலமனுடைய ஆலயம் வரை மக்களை துரத்தி சென்றார்கள். அங்கே மக்களை கொன்று குவித்தார்கள். எங்களுடைய கால்களுடைய கணங்கால்களுடைய அளவிற்கு இரத்தம் பெறக்கூடிய அளவிற்கு மக்களை கொன்று குவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். ஜஸ்டா பிராங்கோரத்தில் அதை பார்க்கின்றோம். ஃபுல்ச்சர் ஆஃப் சாட்ரஸ் என்பவன் எழுதுகின்றான், பெண்களை அவர்களுடைய வீடுகளில் சென்று கொண்டார்கள். அந்த நகரமே மனித உயிரற்ற சடலங்களாலும் இரத்தங்களாலும் நிரம்பி வழிந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடூரமான ஒரு போராக சிலுவை போர் நிறைவாகுவதை நாம் பார்க்கின்றோம். யார் இன்றைக்கு உலகிற்கு மனிதநேயத்தை பற்றி வகுப்பெடுக்கின்றார்களோ அந்த சமூகம் செய்த பெரும் கொடுமையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு. முதல் சிலுவை போர் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சந்தித்த மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றாக இருந்தது. அந்த போர் முடிவடையக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்திருந்தது. எங்கு திரும்பினாலும் சிலுவை படை வீரர்களுடைய அந்த போராட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் பேரழிவை இஸ்லாம் சந்தித்தது. முஸ்லிம்கள் புனிதத்தலமாக எண்ணிய ஜெருசலம் தங்களுடைய கைகளில் இருந்து சென்றதை எண்ணி அவர்கள் வாடக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஜெருசலத்தை எவ்வாறு மீட்கப் போகின்றோம் என்கின்ற எண்ணம் அந்த காலகட்டத்தில் மக்களிடத்தில் எல்லோருடைய இதயங்கள், முஸ்லிம்களுடைய இதயங்களை நிரப்பத் தொடங்கியது. அதற்கொரு மீட்பு காலம் ஏற்பட்டது. ஜெருசலத்தை திருப்பி பிடிக்கக்கூடிய மீட்பு காலம் ஏற்பட்டது. எல்லா மாலையும் காலையுடைய அந்த சுப செய்தியை கொண்டு வருவதை போன்று இந்த மாலையும் என்ன செய்தது, ஒரு சுப செய்தியை கொண்டு வந்தது. இந்த பேரழிவுக்கெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு பெரும் வீரன் ஒருவன் உருவானான். சுல்தான் சலாவுதீன் அய்யூபி என்று அழைக்கப்படக்கூடிய, ஒரே நேரத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் போற்றக்கூடிய, வீரனுக்கு வீரன் கருணைக்கு கருணை என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்த ஒரு வீரன் உருவானதை நாம் பார்க்கின்றோம். அந்த வரலாற்றில் இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம், கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது கேள்விகள் இருந்தா என்ன செய்யுங்க, கேளுங்க. இந்த வாரம் எடுத்த பகுதிகளில் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சுல்தான் சலாவுதீன் அய்யூபியுடைய வரலாறு அடுத்த செய்தியில நம்ம பார்க்கலாம் இன்ஷா. ஏதாவது விளக்கம் தேவைப்படுதா? சொன்னது ஏதாவது புரியாம ஏதாவது இருக்குதா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு வேலை செய்யறேன்னா கேள்வி கேட்குறது எப்படி?
அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புண்ணிய இடமாக அங்கீகரித்திருக்கக்கூடிய அந்த பகுதியை பொறுத்தவரையில உலமாக்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 ஏக்கர் நிலத்துடைய விஸ்தீர்ணம் கொண்டதுதான் இந்த பகுதி. அந்த புண்ணிய இடம்னு சொல்றோமா இல்லையா, ஹரமுடைய பகுதின்னு சொல்றோமா இல்லையா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரை மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லலாமா என்பதை பற்றி அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பகுதியை பொறுத்தவரையில் டோம் ஆஃப் த ராக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் எல்லாமே இந்த புண்ணிய இடங்களுக்கு உட்பட்டதுதான். டோம் ஆஃப் த ராக் என்பது தொழுகைக்கான பள்ளிவாசல் அல்ல, தொழுகைக்கான பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, அங்கதான் தொழுகை நடத்தப்படுகின்றது. டோம் ஆஃப் த ராக் என்பது ஒரு நினைவு சின்னத்தை போன்றது. என்ன நினைவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறையில் இருந்துதான் மிஹ்ராஜிற்கு சென்றார்கள் என்பதால் அங்கே ஒரு நினைவு சின்னத்தை போன்று அது எழுப்பப்பட்டது. தொழுகைக்கான பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் அக்ஸா தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த இடம் எல்லாமே மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த புண்ணிய இடமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மஸ்ஜிதுல் ஹராம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த எல்லைக்குள்ள நம்ம போனோம்னா ஒரு சில செயல்களில் ஈடுபடக்கூடாது. இப்ப காபத்துல்லாவுடைய எல்லைக்குள்ள நம்ம போயிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது? வேட்டை செய்யக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. மக்காவில் இருக்கக்கூடிய அதே தடுக்கப்பட்ட அந்த அளவு மதீனாவுக்கு கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரையில் வேட்டையாடக்கூடாது என்றோ எந்த விதமான காரியங்களும் தடை செய்யப்படவில்லை. அது ஒரு புண்ணிய தலம் என்கின்ற அடிப்படையில் மஸ்ஜிதுல் ஹராம் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை அழைக்கலாம் என்றுதான் உலமாக்கள் சொல்லுகிறார்களே தவிர மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற அந்த பேருக்குடைய அந்த இலக்கணத்தோடான அந்த அடிப்படையில் அல்ல. இது ரெண்டுமே வேற வேற கட்டிடங்கள். டோம் ஆஃப் த ராக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் வேறு வேறு கட்டிடங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த இடத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஓகே தானா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை திருக்குர்ஆனில் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் வரலாறுகளிலிருந்து படிப்பினை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறாத ஒரு சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.